முருகப்பெருமான எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த வைகாசி மாதம் என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. நாம தினம்தோறுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வழிபாட்டுல நிச்சயமா முருகனை நினைக்காம இருக்கவே மாட்டோம். நிறைய பேர் தும்மல் வரும்போது கூட முருகா அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அறுவடை வீட்டு முருகனையும் நினைத்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்க வீட்டு பூஜையில சொன்னீங்கன்னா அறுவடை வீட்டு முருகனின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். செல்வந்தராகும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல செண்பகப்பூ கிடைக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. செண்பகப்பூ அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதோடைய நறுமணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செண்பகப்பூவை வாங்கிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. இல்லை ஒரே ஒரு பூ வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஒரு பூவோட விலை அதிகபட்சம் 5 ரூபாய் தான் இருக்கும். அடுத்தது ஒரே ஒரு வாழைப்பழம், 1 டம்ளர் பால், ஒரு சிறிய கிண்ணத்துல தேன் எடுத்துக்கோங்க. பூஜையில போய் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி முருகனுக்கு அந்த செண்பகப்பூவை வச்சு பாலில் கொஞ்சம் தேன் ஊற்றுங்க. ஒரு தட்டில் பழத்தை உரித்து கட் பண்ணி வச்சு அந்த பழத்தின் மீதும் தேன் ஊற்றுங்க. பாலும் தேனும் கலந்து வைக்கணும். பழமும் தேனும் கலந்து வைத்து நெய் தீபம் ஏற்றி செண்பகப்பூ சாற்றி நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட என்ன கோரிக்கை வைத்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி முடியறதுக்குள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இந்த ஒரு பரிகாரத்தை முருகனை நினைச்சு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். முருகனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தவறாம இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்க. முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.